இந்த உலகத்திலே உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? நான் சொல்லிடுறேன். பரவாயில்ல சொல்லு. யாரை ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்திலே? கடவுளை தான் பிடிக்கும். சரி, ரெண்டாவது யாரை பிடிக்கும்? எங்கள் அப்பா. மூணாவது? மூணாவது எங்கள் அப்பா தான் பிடிக்கும். சரி, மூணாவதும் அப்பா தான் பிடிக்கும். நாலாவது யார்? நாலாவது பொதுவாக இருக்கும், அவ்வளோதான். அதான் யார்? யாருன்னு தெரியாதா? நாலாவதா எங்கள் ரவி. ரவி ரவி ரவி. சரி, ரவி மாமா இறந்தார்ல. சரி, மாமா ரவி மாமாவை நாலாவது பிடிக்கும். அஞ்சாவது யார் பிடிக்கும்? பக்கத்துலேயே விட்டு அடிச்சிடுறது. பிள்ளைகளை விட்டுலாம் கொடுக்க மாட்டேன். எங்க அப்பா விட்டு கொடுத்துருவியா? சரி, ராமசாமி செட்டியார் இதுல எந்த இடத்துல வராரு? வராரா இல்லையா? ராமசாமி செட்டியாரு எத்தனாவது இடத்துல வராரு தாத்தா? எங்கள் வீட்டுக்கார சொல்றியா? உசுராதான் வச்சிருந்தேன். உசுரா வச்சிருந்த? எத்தனாவது இடத்துல? இப்ப எங்க வச்சிருக்க சொல்லு. இப்போ எங்கேயுமே நான் வைக்காதான் ஒரு நேரத்தை திட்டிகிட்டே இருக்கிறேன். திட்டிட்டு. சரி, அவரை எத்தனாவது இடத்துல வச்சிருக்க அவரை இப்ப? நான் ஏமாந்ததேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப அவரை பத்தி பேச வேணாமா? சரி விடு, அடுத்து யாரை சொல்ல அப்படின்னா அவரை பத்தி. என்னம்மா அப்பா பிடிக்காதம்மா உனக்கு? அதான் உயிரா நினைச்சிச்சேன்னு சொல்லி சொல்ல விடு. சரிம்மா, எங்க அப்பா பிடிச்சிருக்கா பிடிக்கல அதை சொல்லுமா? உன் பையன் இப்பதான் வரான் போல. என்னம்மா? உங்க அப்பா நான் கொள்ளலாம் சொல்லல. எங்க சரி, அப்ப எங்க அப்பாவை எங்கன்னு வச்சிருக்கேன் தெரியல. உன் வீட்டுக்காரரு உங்க அப்பா வர்ற, அவங்க அப்பா சொல்லுது, எங்க அப்பா சொல்ல மாட்டேங்குது. நான் எங்க அப்பா சொல்லுமா? இந்த சரி சொல்லுமா. யாரை உனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காது அது சொல்லு. பிடிச்சதே இந்த உலகத்திலே யாரை உனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது? பிடிக்காதோ யாருமே இல்லைப்பா. யாராவது ஒரு ஆள் இருப்பாங்களே, நீயா சொல்லிக்கலாம். அந்த இந்த உலகத்துல யாரை ரொம்ப மிஸ் பண்ற? ரொம்ப போகும்போது அவங்களே கூட கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்ப உன்னால தனியா போக முடியல, அவங்களையும் சேர்த்து கையை பிடிச்சு கூட்டிட்டு போகணும்னா யாரை கூட்டிட்டு போவ? கையெல்லாம் பிடிக்கணும், அவங்களே வந்துருவாங்களா? சரி, அவங்க யாரு? யாருப்பா? உனக்கு யார ரொம்ப அவங்க இல்லாம என்னால வாழவே முடியாது இந்த உலகத்துல அப்படின்னா யார சொல்லுவேன்? அத்தையா? இல்ல மச்சி, நான் என்ன கேக்குறேன்னா, இவங்க எனக்கு என் கூட எனக்கு ரொம்ப அவங்கள மிஸ் பண்றேன். அவங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. எங்க போனாலும் அவங்கள கூட்டிட்டு போயிடுவேன், சொர்க்கத்துக்கு போனாலும் கூட்டிட்டு போயிடுவேன்னா யார சொல்லுவேன்? புருஷன் சொல்லுவேன். புருஷன் தெரியல, பிடிக்காம போச்சு. பிடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் 5 நிமிஷம். 5 நிமிஷம் அழக வேண்டியது. 5 நிமிஷம் சரி, புருஷனா 5 நிமிஷம் முன்னாடி போட்டுட்டீங்கள அப்படி சொன்ன. சரி, புருஷனை விட்டுரு. அவர் இப்போ இல்லையில, இப்போ உலகத்துல இப்போ கூட இருக்காங்கல்ல அவங்கள யாரு? புருஷன் இறந்துட்டாரு, விட்டுரு, அவரை விட்டுரு. இப்போ யாரையாவது கூட்டிட்டு போகணும் கையோட, யாரை சொல்லுவேன்? அதெல்லாம் எனக்கு அந்த நிமிடம் இல்லைப்பா. சரி, யாரை ரொம்ப மிஸ் பண்ற? அவங்கள ரொம்ப பிடிக்கும்னா யாரை சொல்லுவேன்? ஒரு ஆளுக்கு ரொம்ப யாரை விட்டு போகணும் கூட்டி போகணுங்கலாம் கிடையாது. இல்லை, இப்போ மனசுக்குள்ள நீ சந்தோஷமா நினைக்கிறது. நான் நினைக்கிறேன் உன் மனசுக்குள்ள ஏமாத்துட்டாரு. இல்லை, உன் மனசுல சந்தோஷமான அவராக முன்னாடி போட்டுட்டாரு. சரி, உனக்கு இந்த உலகத்திலேயே யாரு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது யாரு? தீயவாட இல்லை, தீயவாட ஒன்றும் இல்லைம்மா, சொல்லுமா. அவன் எவன் கேள்வி கேட்குறாம்மா, சொல்லுமா. உனக்கு உன் மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது யாரு இந்த உலகத்தில் பிறந்ததுலேருந்து? நினச்சி பார்த்தா யார் தோன்றா? யோசிச்சுட்டு இருக்கு பாரு. எல்லாத்தையும் பிடிக்கும்பா. எந்த பச்சை பிள்ளைக்கு பூரம் பிடிக்கும். யார்கிட்டயாவது ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறியா? யார்கிட்டயாவது ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறியா? என்னடி சொல்ற?
இப்போ யார்கிட்டயாவது ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டுக்கார்ட்ட, எங்கள் வீட்டுக்காரர் இருந்தால் அந்த கேள்வி கேட்டிருப்பேன், என் மருமகிட்ட அந்த கேள்வி, என் மையன்ட்ட அந்த கேள்வி, என் பேரண்ட்ட இந்த கேள்வி. ஏதாவது உன் மனசுக்குள்ள ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லை ம் இந்த நான் வந்து இப்போ கொண்டே தூள் தச்சு ஆடுவேன். ம் உங்கள் தான் ஏமா அழுகுற? ஏமா என்ன கேள்வி கேட்கணும் சொல்லு. ஏமா அழுகுற? சரி, எதுக்காண்டி எழுதுற? நல்லா தானே கேள்வி கேட்குறான், அதுக்கு ஒரு நல்ல பதிலை சொல்லிட்டு போமா. நிந்துரு. இதுக்கு எதுக்கு அழுகுற? மனசு கவலையாகவே இருக்கியா? ஏம்மா கவலையாவா இருக்க? கவலை கொஞ்ச நேரம் இருந்தேன். ஆ ஜிப்பி போட்டிருக்கா? எல்லாம் 10 நிமிஷம் என்னம்மா? 10 நிமிஷம் வைப்பேன். சரி, நீங்கள் பேர் மட்டும் யார்கிட்டம்மா பேசுகிற? எப்படி வாழ்ந்தீங்க? அது பொம்பளுக்காக வேண்டிய பொண்ணுக்காக வேண்டிய கண்ணாடி போட்டு காணாமல் என்னோட பேசுகிறாங்க. சரி சரி, கவலைப்படாத. நீயும் தாத்தாவும் முத கல்யாணம் பண்ண அன்னைக்கு கோயிலில் கல்யாணம் பண்ணீங்களா, எங்கள் மண்டபத்தில் பண்ணீங்களா? சந்தோஷமா இருந்தீங்களா அன்னைக்கு? சிரிச்சுக்கிட்டே இருந்தியா? அது அம்மாச்சி இருக்கிற அம்மாச்சி தாத்தா தாலி கட்டினார்ல, எந்த கோயில்? எந்த கோயிலில் தாலி கட்டினீங்க? சாமி அதான் நம்ம அம்மாச்சி வீட்டுக்கு பக்கத்தில் சாமி இருக்காங்க. சாமி ஆமா. தனது வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. ம். அந்த கோயில் எந்த ஊரு? பேர் வர மாட்டேங்குது. விருப்பாச்சியா? ஆ விருப்பாச்சி. தானே தானே. திண்டுக்கல்லா? ஆ திண்டுக்கல்லையா கல்யாணம் பண்ணீங்க? திண்டுக்கல்லையா கல்யாணம் பண்ணீங்க? ஆ சரி, தாத்தா தாலி கட்டினார்ல, ஆ 2 முடிச்சு போட்டாரா, எத்தனை முடிச்சு தாத்தா போட்டாரா? உயிர் அப்படியே கொடுப்பாரு. ம் இல்ல 2 முடிச்சு போட்டார் தாத்தா. 1 முடிச்சு போட்டாரா, 2 நாத்தனார்லாம் போடுவாங்கல்ல, எத்தனை முடிச்சு போட்டார் தாத்தா? 3 முடிச்சு போட்டு ஐயா சொல்கிறாரு. சரி சரி சரி. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எங்க சினிமா கூட்டு போனாரா? கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டி போயிட்டு சினிமாவுக்கு? சீனாக்கி வட்டிக்கு கூப்பிட்டாரு. ம் சினிமாவுக்கு கூப்பிடுவாரு. உலகத்தில் கூப்பிடாத இடம் இல்லை. ம் நான் தான் அது என்னன்னு தெரியல. ம் யாரும் என்னமோ செஞ்சு வாங்கி ம் நம்மளுக்கு யாருமா பேசுவாங்க. உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாரா? வீதான் விடுவார். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாரா? தாத்தத்தோடு அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாரா? நான் கேட்க மாட்டேன். தோட காத்து. கேட்க மாட்டியா? ம் காசு போயிடுவேன்னு உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஏதாவது அடிக்கடி வாங்கிட்டு வரல, அதெல்லாம் அது என்னது உன் மனசுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆப்பிள் ஆப்பிளா? உனக்கு ஆப்பிள் தான் ரொம்ப பிடிக்குமா? 3 வாங்கி இறக்கி விட்டுரு. இதனால தான் ஓயாம ஆப்பிள் ஆப்பிள்னு ஆமா சொல்லிட்டு ஆமா. நீ சொல்லியிருந்தேன்னா ஆப்பிளே வாங்கிட்டு வந்துருக்காங்க. அம்மாச்சி, உன் கூட பிறந்தாங்கல்ல, அந்த இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? உங்கள் அப்பா அம்மா கூட வெளியே போனதெல்லாம் ஞாபகம் இருக்கா? உங்கள் அப்பா அம்மா கூட எங்கேயாவது வெளியில் போயிருக்கா, ஞாபகம் இருக்கா? அப்பா அம்மாவோட அம்மா விட்டு அம்மா தான் கூட்டி போச்சு. அம்மா எங்கே கூட்டி போச்சு? மருதை கூட்டி போச்சு. எதுக்கு? மருதைக்கு. எதுக்கு? குழந்தை மாதிரியே பேசு. கோயில் பார்த்தாரு. கோயில் பிரசாதமா? கோயில் பார்த்துட்டு வர. கோயில் எந்த கோயில்? மீனாட்சி அம்மன் கோயிலா? ஆ மீனாட்சி அம்மன் கோயிலா? ஆ பஸ்ஸில் போனீங்களா? அது சீரெல்லாம் போகணும். அதுதான் கூட்டி போச்சு. ஆ பஸ்ஸில் தான் போகணும். பஸ்லையா? ம் உனக்கு கேட்பாரு. ம் உலகத்துக்கு இப்படியே யோசிச்சு லாரி ஓட்டி நிறுத்தி 2 லாரி நிறுத்தி. சரி, சாப்பாடெல்லாம் அப்படி வண்டியில் போகும்போது என்ன ஹோட்டலில் சாப்பிடுவீங்களா இப்படி? ம் கட்டி கொண்டு போயிருவீங்களா? கீழே இறங்கி கூட்டி போனாங்க. அந்த கடை அப்படி மரியாதை கொடுப்பாங்க. என் பக்கத்தில் உட்கார வச்சுருவாரு. எங்கள் அம்மா என்னை தாண்டி அங்கே உட்காருவேன். அத்தை உட்கார்ந்து சாப்பிட்டு தருவாரு. நல்லா ஆள் நல்லா சூப்பராக இருப்பார். ஆதரவாக பச்சை
பார்த்தா பசி தெரியும். அப்படி இருப்பாரு. சரி உங்கள் அப்பா இருக்கார்ல, உங்கள் அப்பா உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவாரா? எல்லாமே இது ம் காசு கிடைக்காது பாவம். ம் காசு என்ன வேலை உங்கள் அப்பா என்ன வேலை பார்த்தாரு? ஹோட்டல் வேலை பார்க்கல. என்ன தொழில் பண்ணார் உங்கள் அப்பா? சொல்லுக்கு ஹோட்டல் கடை. ஹோட்டலா? ஆ சமையல்காரர். உங்கள் அப்பா சமையல்காரரா? நாளைக்கு போய் கேட்டுப்பாரு. சாப்பாடு நம்மளாம் யாருமே சமையலே பண்ண, நான் மட்டும்தான் நம்ம குடும்பத்திலே பிரியாணிலாம் செய்கிறேன். தாத்தா என்ன செய்வார்? தாத்தா என்ன சமைப்பார் உங்கள் அப்பா? சாதம் ஆ 7 பலகாரத்தில் அத்தனை விளாடும். இல்லை ஹோட்டலில் என்ன சாப்பாடு அவர் செஞ்சு வைப்பாருன்னு? நெய் தோசை. நெய் தோசை. ஆ இட்லி. நெய் வந்து எப்படி கடையில் வாங்குவீங்களா நீங்களே செய்வீங்களா? ம் ஏன் ரசம் சாம்பார் ஆ எல்லாமே செய்வார். உளுந்தோட சுட்டாருன்னா இங்கேருந்து உளுந்தோட வாங்கிட்டு மறுக்கி கொண்டு போகிறது பொண்டாட்டிக்கு. இவர் செய்யறது. ம் எங்கள் அப்பா செய்யறது வாங்கிட்டு மருதக்கிழமை போவேன். ம் எங்களுக்கு அப்போ அங்கேருந்து வரையில் ஃபோன் பண்ணிடுவேன். ம் இதனோட வேணும் எங்கள் வீட்டுக்கு சின்ன இருக்காங்க உளுந்தோட. எனக்கு உங்கள் அப்பா எப்படி அவங்க சொந்தக்கார பொண்ணே கட்டிக்கிட்டாரா உங்கள் அம்மாவை? உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் சொந்தக்காரங்களா இல்லை வேற வேற? அத்தை அதெல்லாம் சொத்து பிடிக்கிறது. சொந்தக்காரங்களா? சொந்தக்காரங்க. தாய் மாமா பிள்ளையா? திருநாக்கி வெட்டி. ம் உங்கள் மாமா தாத்தா வந்து திருநாக்கி வெட்டி. நம்ம தாத்தா வந்து உங்கள் அப்பா வந்து ஹோட்டல் வச்சுருந்தாரா? உங்கள் அப்பா ஹோட்டல் வச்சுருந்தாரா? சமைக்கிறதெல்லாம் அவர் தானா? ஆடு விட்டு எப்படி ஆடு வச்சு சந்தையில் தான் பெரிய கடை வாரத்துக்கு நல்ல வியாபாரம் ஓடுமா? 8 நாள் கிட்ட போடுவாங்க. ம் வாரம் தந்தை தான் போடுவாங்க. நான் ரொம்ப உதவி செய்வேன். ம் எங்கள் அப்பா ரொம்ப எனக்கு அவருக்கு பிடிக்கும். ம் என் மக மாதிரி எதுவுமே கரெக்டாக. சரி நீங்கள் எத்தனை மகளுங்க மொத்தம்? நான் சொன்னேன் 5 பேர். 5 அதெல்லாம் பேர். யார் அன்னைக்கே யார்? சொல்லிட்டாங்க, அதெல்லாம் சொல்லிட்டாங்கப்பா, போட்டேன் வீடியோ. 5 பேர். ம் 5 பேர். ரசம்பா. நீ எத்தனாவது ஆளு? இந்த அம்மாச்சியை சொல்லு. நான் வந்து 3வது. நீ 3வது ஆளு. நீ அவ்வளோ உதவி பண்ணுவ. நான் ஃபர்ஸ்ட் ஆள் அம்மாச்சி. சரி உனக்கு உங்கள் அம்மா ரொம்ப பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா? எனக்கு அம்மா பிடிக்காது. ஆ என்ன என்ன உங்க அம்மாவை ஏன் பிடிக்காது? வேலை சொல்லுவோம். வயாம வேலை சொல். உன்னையவா? என்னோட ஒரு ஆ யார சொல்ற? என் மேல பாசமா இருக்கிறேன். இப்ப யார் அடிச்சுச்சு? எனக்கு அம்மா தோகா என்னென்ன செய்யணுமோ. ஓ அம்மாச்சியா? ஒரு வெங்காயம் நட்டாலும் காய் நட்டா சட்னி அரைச்சா ஒரு மிளகா சட்னி அரைச்சா என் மகள் சந்தா நல்லா இருக்கு அப்படிங்கிறது. உன்னையவா? இந்த எனக்கு தனம் இருக்குல்ல, ம் தனமும் அதுக்குமா எண்ணெயாட்டம் இருப்பான். ம் ஐயோ அம்மா. உங்களுக்கு நான் ஒரு சில கேள்வி கேட்கட்டுமா? உன்னுடைய கடைசி ஆசைன்னு ஒன்று இருக்கும்ல, அது என்னது? கடைசி ஆசையே இல்லைடா. ஆசையே இல்லையா? போகுது. ஓ அது அப்பா கஷ்டப்படுது, அம்மா கஷ்டப்படுது, என் பிள்ளைங்க கஷ்டப்படுது, நான் கஷ்டப்படுது. ம் இது நினைச்ச உடனேயுமே பாப்பா வாழ்ந்ததே போதும்டா சாமி. வாழ்ந்ததே போதுன்ற அவனு எந்த நினைப்புமே இல்லை. எதுவுமே அது வேணும் இது வேணும் எதுவுமே ஆசை இல்லை. என்ன அது வச்சா சாப்பிட்றாங்கிறது என்னமே இல்லை. ஆமாம். சரி யாரை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்? யாரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்? ஆ என் பிள்ளைங்க தான். சரி எந்த பிள்ளைய பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்? எல்லா பிள்ளைங்க என் பிள்ளைங்க. எல்லா பிள்ளையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இப்போ எல்லா பிள்ளையும் உங்ககிட்ட இருக்கா இல்லை யாரும் இல்லை? இல்லைன்னாலும் பாசம் இருக்குது, நிறையா பாசம் இருக்கும். சரி காசு இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். காசு பிள்ளைகளுக்கு காசை பிள்ளைங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த காசும் இல்லைல்லாம் அப்படி இப்போ போயிடுச்சு. இருக்கும்போது கொடுக்க தோணுமாந்து, இல்லாதப்போ கொடுக்க தோணுது. கொடுத்தோன்னா அப்படி இல்லை, நல்லா வசதியாக ஜமீன்தார் மாதிரி வாழ்ந்தீங்கல்ல, அப்போ அந்த ஐடியா இல்லை, இப்போ அந்த ஐடியா வருது. உழைப்பு ரொம்ப எனக்கு உழைப்பு. பாத்திரம் கடை போய் நான் தான் தண்ணி தூக்கணும், கடலை பருப்பு 3 கிலோ 4 கிலோ ஆட்டணும், உளுந்து இட்லிக்கு மாவு ஆட்டணும். ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப உழைச்சிட்டேன். உழைப்புன்னா இப்போ ஓய்வு சாமி வீட்டுக்கு பின்னாடி நீ ஒரு நாளைக்கு நான் சொன்னேன்ட்டு
சந்தைக்குள்ள நம்ம சந்தைக்குள்ள நம்ம மணப்பாறை சந்தைக்குள்ள போய் உள்ளுக்குள்ள நடந்து போனால் பின்னாடி முன்னாடி வண்டகப்பண்ண சாமி வீடு இருக்கும், பின்னாடி கருப்பண்ண சாமி வீடு இருக்கும். அதில் வந்து இவர் தான் வந்து போவார். அது நான் தண்ணி தூக்க அங்கே தான் போகணும். தண்ணினாலும் தண்ணி ஒரு நாளைக்கு 10 எப்படி 25 ஓடும் தண்ணி வைக்கிறேன். உழைச்சே ஓடா தெரிஞ்சுட்டீங்க. தண்ணி தூக்கிறோட தான். உனக்கு யார் சின்ன வயசுல ரொம்ப உதவியா இருப்பா? எங்கள் மாமா. உனக்கு யார் ரொம்ப உதவியா இருப்பா? எங்கள் மாமா. மாமாவா? மாமா பேரு கோபால் டீச்சர், ராஜகோபால் டீச்சர். ராஜகோபால். அது அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்கையில. நான் கேட்குறது நீ கல்யாணம் பண்ணி வந்தேல்ல அப்போ. அப்போ தான் கூட அதுதான் கல்யாணம் பண்ணி கூட்டி வந்தார். நான் கேட்குறது உன் வீட்டுக்கு பிள்ளையெல்லாம் பெத்தல, உன் பிள்ளைங்கள்ல யார் உனக்கு ரொம்ப உதவியா இருந்தது? இல்லை நான் தான் சாமி பார்த்தேன். உனக்கு யாருமே கூட மாட உதவி பண்ணலையா? ஒரு குஞ்சு சின்ன உதவி கூட கிடையாது. ஃபஸ்ட்டு முதல்ல இவ பிறந்தா அது ரத்தனா 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 அம்மா இல்லை யாருப்பா சுந்தராம்பா தனம் தனமா. நான் அதை பத்தி கேட்கல, இது வயிற்றுல பிறந்தது. ஓ வயிற்றுல பிறந்தத சொல்றேன். அது ரத்தனப்பா. அதை தான் கேட்குறேன். அப்புறம் யாரு பிறந்தாங்க? ஃபஸ்ட்டு அப்புறம் யாரு? அதுக்கப்புறம் எங்கள் மகன் பாலு பருமணி. சரி, அப்புறம் அதுக்கப்புறம் மயம் பிறந்தானே சந்தோஷமா இருந்துச்சா? கொண்டாடினீங்களா? எப்படி கொண்டாடினாரு? எப்படி இருந்தாரு மாமா? அவர் சூப்பராக இருப்பார். சேட்டை ஓவரா பண்ணுவாரா? அதெல்லாம் வர மாட்டார். கோழி குண்டுலாம் விளையாட மாட்டாரா? பம்பரம் அங்கே வளர்த்தோம் இல்லை, இங்கே வளர்த்தோம். சாணத்தில் எப்படி வளர்த்தோம்? உன் கடைசி ஆசை கோழி வளர்த்தது சொல்லுதுரா, மில்லு வளர்த்தோடு. உன் கடைசி ஆசை என்ன மச்சி? எனக்கு கடைசியாச்சே இல்லை சாமி. என் பிள்ளைங்க நல்லா கடி கொடுத்துட்டு நான் படிக்க வைக்கணும். படிக்க வைக்கணுமா? ஆமாம், ஜெயா கொண்டு போய் படிக்கிறது நான் தான்.